அமைதியான ஒரு குணம், புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்பு அப்படின்னு சொன்னாவே இந்த ரிஷப ராசி தாங்க. ஜாதகத்தில் இவங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு யோகமானது இவங்களுக்கு இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களோட குணமானது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி 12 ராசிகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த ராசி. இது ஒரு பெண் ராசி, இது ஒரு நீருக்குரிய ஒரு ராசியாகவும் இருக்குது. பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாத்தையுமே ஒரு வசீகரிக்கக்கூடிய அழகான தோற்றத்தை கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்களோட கண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி அழகு இருக்குமா. மற்றவங்களுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷப ராசிக்காரர் இருப்பாங்களாம். அதே மாதிரி இவங்க சாமர்த்தியம், சாதுரியம் இது எல்லாமே நிறைந்தவங்க. குறைவாக பேசினா கூட மற்றவங்க குறை கண்டுபிடிக்காத வகையில், வெல்ல முடியாத வகையில் பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி குணம் இருந்தால் கூட ரிஷபராசிக்கார பெண்களோட குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமாக இருக்குமா. ரிஷபராசிக்காரோட பெண்கள் மற்றும் திருமண பொருத்தம், வேலை இதெல்லாம் எப்படி இருக்கும், மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ஏப்ரல் மாதத்தில் இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த ரிஷப ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரிஷப ராசியில் பிறந்த பெண்கள் ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்கள மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க இவங்கள ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதை பற்றி எல்லாமே இவங்க யோசிக்க மாட்டாங்க. அதை பற்றி கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து இவங்க அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க. அந்த அன்பை தன்னோட துணையிடம் இருந்துமே அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த ரிஷப ராசி தான். அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே மற்றவங்க அன்பு காட்டுறாங்களோ இல்லையோ, ஆனால் இவங்க பொறுத்த வரைக்கும் அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசி பெண்கள் பார்த்திங்களா ரொம்ப வலிமையானவங்களாகவும் மிகவும் நம்பிக்கை உரியவங்களாகவும் இருப்பாங்க. தாங்கள் அன்பு வைத்திருக்கிறவங்களுக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி தான். தங்களோட கணவர் மற்றும் குழந்தைகள் மீது அதிக அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு திருமண பொருத்தம் எப்படி இருக்குது அப்படின்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்குமே பூமியை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. எனவே கன்னி மற்றும் மகர் ராசிக்காரர்கள் இவங்களோட குணங்களுக்கு ஒத்துப்போகும். அதே போல தான் ரிஷப ராசிக்காரர்களிடம் இவங்க பொருத்தம் நன்றாகவே இருக்கும். தண்ணீர் ராசிகளான கடகம், விருச்சகம், மீனம் ஆகிய ராசிகர்களோட ரிஷபராசி பெண்களோட பொருத்தம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபமோ விருச்சகமோ நேர் எதிரானது. நெருப்பு மற்றும் காற்று ராசி கூட இந்த ரிஷபராசி பெண்கள் தங்களோட உறவை உறுதியுடனும் எச்சரிக்கையுடனும் கொண்டு செல்ல வேணும். ரிஷபராசிக்கு ரொம்பவும் சவாலான பொருத்தம் அப்படின்னா அது சிம்மம் மற்றும் கும்பராசியாக தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா ரிஷபராசி பெண்கள் ரொம்ப நம்பிக்கையானவங்க, வாழ்க்கையை யதார்த்தமாக அணுகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எதையுமே ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வேலையிலும் சரி இதை முறையாக பின்பற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்குமே நர்சிங், இன்ஜினியரிங், சட்டம், பொது மக்களோட தொடர்புடைய துறைகள், உயர்கல்வி ஆகிய துறைகளில் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு அமைப்பாக இவங்களுக்கு இருக்குது. சரி, இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் ஒரு மாற்றத்தை இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்பிக்கையில் விரிவாக்கம் இருக்கும். அதே மாதிரி நிதி ஆதாயங்கள், உயர்கல்வி, ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு தரக்கூடிய ஒரு காலமாக தான் அமைய போகிறது. நீங்கள் நம்பக்கூடிய கருத்துக்களை விரிவுபடுத்தவும் பிறர் கலாச்சாரங்களை சேர்ந்தவர்களோடு பழகவும் உங்களுக்கு இந்த டைமில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய மக்கள்கிட்ட நீங்கள் கண்ணோட்டத்தை புரிந்து கொள்வதனால உங்களோட சிந்தனை வட்டாரம் ரொம்ப பெரியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆன்மீக கருத்துக்கள், தத்துவம் ஆகிய ஈடுபடுவது உங்களுக்கு அதிகரித்து இருக்கும். இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் நீங்கள் இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாக அமைஞ்சிருக்கு. நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் முதன்மையான உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. இதுவரைக்குமே இருந்து வந்த நெருக்கடி, பிரச்சனைகள் அப்படிங்கிற இடமே தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைச்சிருக்கு. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே எல்லாமே வெற்றியை கொடுப்பாரு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அரசியல் துறையில்
துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சில பேர்த்துக்கு தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். கொடுத்த பணம் வரவில்லை, போட்ட முதல்ல லாபம் இல்லை அப்படின்னு சங்கடப்பட்டு வந்தவங்க நிலைகள் மாறும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு இருக்குது. புதிய சொத்து, வாகனம் அப்படிங்கிற கனவுகள் எல்லாமே நனவாகும். அதே மாதிரி 10ஆம் இட சனியால் 2.5 ஆண்டுகளாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு முடிவிற்கு வரக்கூடிய அற்புதமான அமைப்பானது தான் உங்களுக்கு இருக்குது. மங்களகாரகனான குரு பகவானும் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கையில் பணப்புழக்கம், கடன் தொல்லை விலகி குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும். அதே மாதிரி நோய் நொடி எதிர்ப்பு அப்படின்னு சங்கடப்பட்டு வந்த நிலைகள் எல்லாமே மாறும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு இந்த டைமில் வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இந்த டைமில் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், வர்த்தகம் சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே சந்திராஷ்டமம் 8 இந்த நாளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நெல்லையப்பரை வழிபட தொல்லைகள் அனைத்துமே விலகும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒன்றையும் அலசி ஆராய்ந்து முடிவிற்கு வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. நடைபெற்ற சனி பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி போகிறது. இது நாள் வரைக்குமே தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். அதே மாதிரி வியாபாரம் லாபம் தரக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. வேலையில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டு வரவங்களுக்கு இந்த டைமில் வேலையில் பயமானது நீங்கும். சில பேர்த்துக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி ஆத்மகாரகனான சூரியனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்குமே நீண்ட இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. வெளிநாடு செல்வதற்கு எதிர்பார்த்த அனுமதியுமே கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஏப்ரல் 1 முதல் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. முடங்கி கிடந்த தொழிலில் மீண்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பானது இருக்குது. பணியாளர்கள் ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே யோகமாக இருக்கும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகளுமே விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய அமைப்பானது இருக்குது. அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு கொண்டு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சு வரவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்க ஒரு அமைப்பானது இருக்குது. அதே மாதிரி பொன், பொருள், ஆடை, ஆபரணம் அப்படின்னு சேரக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. பல வழியிலுமே உங்களுக்கு வருமானம் வரும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் படிப்பில் ரொம்ப அக்கறை காட்டுறது நல்ல ஒரு விஷயமா அமைச்சிருக்கு. சந்திராஷ்டமம் ஏப்ரல் 9ஆம் தேதி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா மிருகசீரிடம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு துணிச்சலாக எந்த ஒரு வேலையிலும் இறங்கி அதில் வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதமானது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. தைரிய விரிய பராக்கியம் காரகனான செவ்வாய் ஏப்ரல் 1 வரைக்குமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழில் மீது ரொம்ப அக்கறை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். நீண்ட நாளாகவே உங்களை நெருக்கடிக்கு ஆளாகி வந்த கடன்கள் அடைத்து அதில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தங்களோட தன குடும்ப வாக்கியாதிபதி புதன் ஏப்ரல் 10 வரைக்குமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கையில் பணப்புழக்கம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா நிம்மதி தான். புதிய சொத்து சேரும். வியாபாரிகளுக்கு கிடைக்காம இருந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி முந்தைய மாதங்களை விட இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செல்வாக்கு குரு பார்த்திங்களா உங்களுக்கு செல்வாக்கு கொடுப்பாரு. வரவையும் வசதியும் வாய்ப்புகளையும் அதிகரிப்பார். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதில் நல்ல பேருமே எடுப்பீங்க. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொண்டர்களோட பலமும் தலைமையோட ஆதரவும் உங்களுக்கு வெற்றி நட போட வைக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் உங்களோட செல்வாக்குமே அதிகரிக்க அமைச்சிருக்கு. உங்களை பார்த்து பிறர் பார்த்திங்களா ஆச்சரியப்படும் அளவிற்கு கடந்த கால சங்கடங்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது இருக்குது. இன்னும் நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க.
வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே உடல்நிலையில் ரொம்ப சீராக இருக்கும். குடும்பத்தில் மரியாதை உங்களுக்குன்னு சொல்லிட்டு மரியாதை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. பொது தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஏப்ரல் 10ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அன்றைய நாள் பார்த்திங்களா அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது, தேய்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுலேயுமே பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது பயம் தொல்லை, எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை, தீராத பிரச்சனைகள் அனைத்துமே இந்த பஞ்சதீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பதிவில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.